Dear students, welcome to She Sai Academy. இன்னைக்கு நம்ம 9th Maths first chapter set language exercise 1.4 ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? P is equal to 1, 2, 5, 7, 9 ஓகேங்களா. அடுத்து Q is equal to சொல்லுங்கள் 2, 3, 5, 9, 11 அடுத்து R is equal to 3, 4, 5, 7, 9 ஓகே. S is equal to 2, 3, 4, 5, 8 ஓகே. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P யூனியன் Q யூனியன் R ஓகேங்களா. P யூனியன் Q யூனியன் R ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். P யூனியன் Q யூனியன்னா என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். 1, 2, 5, 7, 9 எழுதிருங்க. Q 2 இருக்குது, 3, 5 இருக்குது, 9 இருக்குது, 11 ஓகேங்களா. ஓகே, இப்போ இதோட யூனியன் R எழுதணும். P யூனியன் Q யூனியன் R. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிடுவோம். 1, 2, 5, 7, 9, 3, 11 அடுத்து ஆரில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள்? 4, 3 எழுதக்கூடாது, அடுத்து 5 எழுதக்கூடாது, 7 எழுதக்கூடாது, 9 எழுதக்கூடாது, அவ்வளோதான். இவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S ஓகேங்களா. P இன்டர்செக்ஷன் Qனா காமன், Pக்கும் Qக்கும் காமன். ஸோ இன்டர்செக்ஷன் Q சொல்லுங்கள். P, Q என்ன இருக்கு? 2, 5, 9 ஓகேங்களா. இப்போ இதுக்கும் எஸ்ஸுக்கும் காமன் ஓகேங்களா. ஸோ 2, 5, 9 அதில் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா. எஸ்ஸில் இருக்கா? 2, 5 மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதை மட்டும் தான் எழுதணும், காமனாக இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. தேர்ட் சப்டிவிஷன் என்ன? Q intersection S Q intersection S intersection R ஓகேங்களா. Q intersection S intersection R என்ன பண்ணணும்? Qக்கு Sக்கும் சொல்லுங்கள் காமன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்கணும் ஓகேங்களா. Qக்கு Sக்கும் என்ன காமனாக இருக்குது? 2, 3, 5 அவ்வளோதான். ஓகே, இதோட Rக்கு காமன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆரோட Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R ஓகேங்களா. என்ன இருக்குன்னு பாருங்கள். 2, 3, 5 இருக்குது ஆரில்? இல்லை, 3, 5 மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ 3, 5 ஓகே. இதோட முடிஞ்சு ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுங்களா. அடுத்து செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டெஸ்ட் ஃபார் தி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க கொஷினு? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. கம்யூட்டேட்டிவ் எதுக்கு கேட்குறாங்க? யூனியனுக்கும் கேட்குறாங்க அண்ட் செட்டுக்கும், ஐ மீன் இன்டர்செக்ஷனுக்கும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஓகே, இது கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். P is equal to X such that X is a real number between 2 and 7 real number between 2 and 7 ஓகேங்களா. ஓகே, அடுத்து Q என்ன சொல்லியிருக்காங்க? X such that X is a rational number கொடுத்துருக்காங்களா. ஓகே ஓகே. P செட் பார்த்தோன்னா ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7, 3, 4, 5, 7 2க்கும் 7க்கும் இடையில இது ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா அந்த P/Q ஃபார்மில் இருக்கிறது ஓகேங்களா. நம்ம எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் 2க்கும் 7க்கும் உள்ளே இருக்கணும், 2க்கு மேலே இருக்கணும், 7க்கு உள்ளே இருக்கணும். நம்ம என்ன நம்பர் எடுக்கலாம்? P/Q ஃபார்ம்னா நம்ம ரூட்டு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எல்லா நம்பர்ஸுமே இரேஷனல் நம்பர்ஸில் தான் வரும், ஐ மீன் ரேஷ்னல் நம்பர்ஸில் தான் வரும் ஓகேங்களா. இப்போ நான் இங்கே என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, ரூட் 2வோட வேல்யூ வந்து ரூட் 2 நமக்கு தேவையில்லை. ரூட் 3யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1.732ன்றாங்க சரிங்களா.
ரூட் 4ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 2. ரூட் 5ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 2,236. சரிங்களா, இதெல்லாம் ரூட்டோட வேல்யூ. ரூட் 6ஓட வேல்யூ 2,449. ஓகேங்களா, அடுத்து ரூட் 7. இதெல்லாம் என்ன நம்பரில் வரும், ரேஷனல் நம்பர்ஸ்லேயே வந்துடும். சரிங்களா, 645, அதாவது P/Q ஃபார்மில் இருக்குது. நம்ம அடிச்சு கொடுத்தோன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான். அப்போ என்ன எடுக்கலாம், ரூட் 3 எடுக்கக்கூடாது, ஏன்னா 2க்கு மேலே தான் கேட்குறாங்க. ரூட் 4 எடுக்கக்கூடாது, 2க்கு மேலே தான் வரணும், 2 எடுக்கக்கூடாது. அப்போ ரூட் 5, ரூட் 6, ரூட் 7 எடுக்கலாமா, எது வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ரூட் 7 எடுக்கலாம், 7 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, வேல்யூ வந்து 7 வரைக்கும் வரணும். நமக்கு 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்குது, அதனால எடுக்கலாம். இன்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு போதும், ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ கம்யூட்டேட்டிவ் யூனியன்னா என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கம்யூட்டேட்டிவ் யூனியன்னா என்னது, A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A. இதுதான் கம்யூட்டேட்டிவ் என்னது யூனியன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ A யூனியன் B பார்ப்போமா. A யூனியன் B என்னது, எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். 3, 4, 5, 6, ரூட் 5, ரூட் 6, ரூட் 7. ஓகேங்களா, அடுத்து B யூனியன் ஏனா சேம் தான், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 3, 4, 5, 6, ரூட் 5, என்ன எழுதணும், ரூட் 6, ரூட் 7. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. பேசாதீங்க, சத்தம் கேட்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா, ஓகே. ஃப்ரம் 1 and 2 யூனியன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, வெரிஃபைடு. ஓகேங்களா, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு ஆர் ப்ரூவ்டு, என்ன வேணால் எழுதலாம். ரைட்டா, அடுத்து இன்டர்செக்ஷன் இது சொல்லுங்கள். கம்யூட்டேட்டிவ் இன்டர்செக்ஷன் என்ன எழுதியிருக்கோம், ஆக்சுவலாக இங்கே என்ன நம்ம எழுதணும், P, Qன்னு எழுதணும். சரிங்களா, Q, Pன்னு எழுதணும். வேரியபிளாக தானே வச்சுருக்கோம் நம்ம, P செட்டு Q செட்டு தானே வச்சுருக்கோம். சரி, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும், P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. P இன்டர்செக்ஷன் Qக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே வராது, நல் செட்டு தான் வரும். ஏன்னா அது வந்து ரியல் நம்பர்ஸ், இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ என்ன கிடைக்குது, நல் செட்டு. Q இன்டர்செக்ஷன் Pயும் என்ன தான் கிடைக்கும், நல் செட்டு. ஸோ இது 1, இது 2. சரிங்களா, ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 என்ன ப்ரூஃப் ஆயிருக்கு, P intersection Q is equal to Q intersection P. புரியுதுங்களா, ஓகே. தேர்ட் சம் என்னன்னு பாருங்கள். செகண்ட் சம் ஓவர். தேர்ட் சம், தேர்ட் சம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். A ஒரு செட் கொடுத்துருக்காங்க, P Q R S. ஓகே, அடுத்து B M N Q S T. ரைட், அடுத்து C is equal to M N P Q S. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். ஓகேங்களா, இதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது. சரிங்களா, ஓகே. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். யூனியன் செட்டுக்கு A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே பார்க்கணும், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துக்கலாம், அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். B யூனியன் C. B Cக்கு யூனியன் பாருங்கள், கம்பைன் பண்ணி எழுதணும். M N Q S T, அடுத்து P. அவ்வளோதான். ஸோ இதை என்ன பண்ணணும், A யூனியன் B யூனியன் C. ஏயோட சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிறத நம்ம எழுதிக்குவோம்.
PQRS அப்புறம் என்ன இருக்குது MNQ எழுதிட்டோம், S எழுதிட்டோம், Pயும் எழுதியாச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், RHS ரைட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். A யூனியன் B என்ன இருக்குது P, Q, R, S. அடுத்து Bயில் என்ன இருக்குது M, N, Q, S இருக்குது, T. அடுத்து A யூனியன் B யூனியன் C. ஓகேங்களா? ஸோ சியை சேர்த்து எழுதணுமா இதோட? நான் PQRSMNT. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், MN எழுதிட்டோம், P எழுதியாச்சு, Q எழுதியாச்சு, S எழுதியாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. 1 and 2 பாருங்கள் சேமாக அப்படியே வந்திருக்கு. PQRSMNT ரைட்டாக வந்திருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஓகேங்களா? ப்ரூவ்டு. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே. அடுத்து ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன். நம்ம இப்போ பார்த்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன், இப்போ பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். 4th 1ல் கேட்டிருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார்முலா சொல்லுங்கள். A intersection B intersection Cங்களா? ஓகே. அடுத்து A intersection B bracket மாற்றி வரணுமோ? இருங்க வரேன். A intersection B intersection C is equal to A intersection B intersection C. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன பார்க்கணும்? B இன்டர்செக்ஷன் C. ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோ செட்டு. ஓகே. A செட் என்னது? 11 -11 √2 √5 7. ஓகே. அடுத்து B செட் B √3 √5 6 13. ஓகே. நெக்ஸ்ட்டு செட் C √2 √3 √5 9. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த செட்டுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுக்கணுமா? B யூனியன் Cயா? B இன்டர்செக்ஷன் C, நாட் யூனியன், இன்டர்செக்ஷன் C. Bக்கும் Cக்கும் என்ன காமன் இருக்குது பாருங்கள் இன்டர்செக்ஷனாக? √3 இருக்குது, √5 இருக்குது, அவ்வளோதான். √3 √5. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் ஆஃப் C. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏக்கும் இதுக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஏல என்ன இருக்குது? -5 மட்டும் தான் காமன். வெரி குட். ஓகே. √5. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1. அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். RHSல என்ன பண்ணணும்? RHS எப்படின்னா பார்க்கணும், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், A இன்டர்செக்ஷனை எடுத்துக்கோங்க. ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்கள். காமன் வேல்யூ என்ன இருக்குது? √5 ஒன்லி. ஓகேங்களா? ரைட். அடுத்து A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ சியோட இதை காமன் என்ன வருது பாருங்கள், சேம் √5 தான். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஃப்ரம் 1 and 2 என்ன ஆகுது? ஃப்ரம் 1 and 2 என்ன வெரிஃபை பண்ணலாம்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C is equal to A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, hence proved. புரியுதுங்களா? அவ்வளோதான். 5th சம் பார்த்துடலாமா? ஓகே. 5th சம் என்ன சொல்லியிருக்காங்க? சம் சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? A கொடுத்துருக்காங்களா?
பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க, அப்படி தானே? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n, n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், டபிள்யூ கொடுத்துருக்காங்க ஹோல் நம்பர், அண்ட் n என்னமா லெஸ் தேன் 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பவர் என்னன்றது ஹோல் நம்பர், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 4க்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸும். அப்போ நீங்கள் 2 பவர் n போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டபிள்யூன்றதுனால என்ன எடுத்துக்கணும்? 0லேருந்து எடுக்கணும். 2 பவர் 0, 2 பவர் 0 என்ன வேல்யூ? 1. எனிதிங் பவர் 0 1. சரிங்களா? அடுத்து 2 பவர் 1 2, 2 பவர் 3 8, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4க்கு கீழே எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. அப்போ 0 1 2 3 எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏ செட்டு என்னது? 1, 2, 4, 8. புரியுதுங்களா? இதான் வந்து என்னது? செட் ஏ. அடுத்து பி செட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். x such that x belongs to x is equal to 2n, 2 into n. அது 2 பவர் n கொடுத்தாங்க, இது 2 into n. n belongs to natural numbers. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து n less than or equal to 4னா we have to take 4 also. புரியுதா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுறேன்? x is equal to 2nங்களா? ஸோ என்னன்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 4 எடுக்கணும். ஓகேவா? 2 4s are 8. அவ்வளோதான். அப்போது இதுதான் என்னது? therefore B செட் என்னது? 2 4 6 8. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சி வேறு இருக்கா? செட் சி என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 5 6. ஸோ 3 செட்டு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ரைட். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சி, intersection of B intersection C and A intersection B of intersection C. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணுவோமா? ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? B intersection C. பிக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்கள். பிக்கும் சிக்கும் காமன் 2 and 6. ஓகேங்களா? 2 6. ஓகே, 2, 6. அடுத்து A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேங்களா? ஏயையும் B இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து எழுதணும். ஏன்றது என்ன இருக்குது? ஏ சொல்லுங்கள் பாப்பா, என்ன இருக்குது? 1 2 4 8 பார்த்தோமா? ஓகே. இன்டர்செக்ஷன் சி என்ன பார்த்தோம்? அதாவது B இன்டர்செக்ஷன் C 2, 6. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் என்ன வருது? 2 ஒன்லி காமன். இதோட தான் எழுதியிருக்கேன், அடுத்து இதோட தான் எழுதியிருக்கேன். அப்படி எழுதியும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். ஓகேங்களா? இது நமக்கு பின்னாடி இருக்குது, அதனால் திருப்பி பார்க்கணும். நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இதுதான் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து RHS, ரைட் ஹேண்ட் சைட். ஏ இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் B, ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன பார்க்கணும்? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 4, 8. அடுத்து இன்டர்செக்ஷன் B என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 6 8 வந்துச்சுங்களா? ஆமாம், 2, 4, 6, 8. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் சொல்லுங்கள். 2 4 8 இருக்கா? இது அதுக்கப்புறம் இதோட இன்டர்செக்ஷன் C பண்ணணும். ஓகேங்களா? ஏ இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ C என்னது? இதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 2 4 8 இன்டர்செக்ஷன் C என்னது? 0 1 2 5 6. இது வந்து 5. ஓகே, 5, 6. ஓகே, இப்போது இதில் நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன வருது? 2 மட்டும்தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. பாருங்கள், ஃப்ரம்
1 and 2 சரிங்களா, இதுவும் 1 என்ன தான் வந்திருக்கு, 2 தான் வந்திருக்கு, 2வும் 2 தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 associative property of intersection என்னது, A intersection B intersection C is equal to A intersection B of intersection C. ஓகேங்களா, hence proved. ஓகேங்களா, முடிஞ்சு இதோட சம் ஓவரா. ரைட், இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது 1.4. ஓகேங்களா, அடுத்த எக்ஸசைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீ சாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.